குட் மார்னிங் கைஸ். நாம் இப்போ எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் ட்ரேடிங்கை பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் ட்ரேடிங்கை ராயல் கியூ பாட்டில் எப்படி நாம் புட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், இப்போ ராயல் கியூ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே நாம் இங்கே ஸ்ட்ராட்டஜி போயிடுங்க. ஸ்ட்ராட்டஜி போயிட்டு க்ரியேட் பாட்டு போங்க. க்ரியேட் பாட் போயிட்டு ஆல் அழுத்துங்க. ஆல் அழுத்தோன்னே நமக்கு சிக்னலில் ஒரு கன் காயின் வருதுன்னு வச்சுக்கோங்க. GUN கன் காயின் வந்துருச்சு. ஸோ அந்த கன் காயினை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்த அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங் செட்டிங் போகணும். ட்ரேடிங் செட்டிங் போங்க. ட்ரேடிங் செட்டிங் போயிட்டு மேனுவல் அழுத்துங்க. மேனுவல் அழுத்தின அடுத்த செகண்டே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மார்ஜின் கால் பேக் 1 இது மாதிரி அழுத்தணும். ஸோ இதை ஒரு டச் பண்ணிங்க. ஓகே, அதுக்கப்புறம் 10 வச்சுக்கோங்க. USDT 10 ஃபஸ்ட்டு இன் பை 10 வச்சுக்கோங்க. இது ரெண்டும் சுவிட்ச் ஆஃப் இருக்கும். எனேபிள் ஓப்பனிங் டபுளும் சுவிட்ச் ஆஃபில் இருக்கணும். AI மார்ஜின் காலும் சுவிட்ச் ஆஃபில் இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எத்தனை பர்சன்டேஜ் தருவாங்க, அவங்க 3% தான் தருவாங்க. ஆனால் நாம் 1.5 ப்ராஃபிட் கால் பேக் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்க ஓல்ட் ப்ராஃபிட் 1 வச்சுக்கோங்க. இங்கே 0 கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் இங்கே 0.1 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கோங்க. கால் பேக் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இந்த 0 இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் 0.1 கொடுத்துக்கோங்க. இங்கே 0.02 கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0.3 கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மார்ஜின் கால் இருக்கு இல்லைங்களா, மார்ஜின் கால் பேக் பாங்க. ஸோ மார்ஜின் கால் பேக்கில் 7 கால் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதை நாம் மாற்றக்கூடாது. இங்கே நாம் பாருங்கள், மார்ஜின் கால் பேக் பார்த்தீங்க அப்படின்னா 15 போட்டு வச்சுருக்கனால அங்கே 15 காட்டுது. இங்கே 3 மட்டும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ நேராக மார்ஜின் கால் போயிட்டிங்கன்னா 3 செட்டிங் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இந்த 3 செட்டிங்கில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே டெலீட் பண்ணிக்கோங்க. இங்கே போயிட்டு நம்ம 1. ஒரே நிமிஷம் இருங்க. அதை நம்ம எப்படி எடுக்கணும், இங்கே செட்டிங்கில் என்ன கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வாட்ஸ்அப்பில் நமக்கு காயின் வந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த வாட்ஸ்அப் போங்க. வாட்ஸ்அப் எடுங்க. வாட்ஸ்அப் உள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள் 1.02 2.02 3.22 சரிங்களா. அதை இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்படி இங்கே பாருங்கள், நம்ம இது மாதிரி வந்திருக்கோம். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு நாம் அங்கே செட் பண்ணணும். பாருங்கள், எப்படி செட் பண்ணுறன்றதை காட்டுறேன் பாருங்கள். பேக்கில் போயிட்டு நம்ம கால் செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல போயிட்டு கொடுக்கணும். பாருங்கள், 1.02 2.02 3.22 இதை கொடுத்துருங்க. டைமை செட் பண்ணணும். 0.7 1.4 2.1 கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்த அடுத்த செகண்டே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இதில் 1 ஷாட்டில் இருக்கான்னு 1 ஷாட்டை கொடுத்துருங்க. 1 ஷாட் கொடுத்தாச்சு. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. செட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணோம், சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம மார்ஜின் கான்ஃபிகரேஷன் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்குது. ஸோ ஓகே, கன்ஃபார்ம் ஒரு டைம் செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. அப்புறம் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்த அடுத்த செகண்டு ஆக்டிவ் கொடுக்கணும்.
ஆக்டிவ் கொடுத்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துருங்க. இப்போ க்ரியேட் பாட்டுன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கால் செட் ஆயிரும். சரிங்களா? கட் பண்ணி